நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால். வாராகி முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக் ஆகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது. நம்முடைய முன்னாடி பதிவில் ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி, வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம், பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் கிராஜுவலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு 10% கூடுதலாக இருக்கும். போன வருஷம் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு போன வருஷம் ஒரு 80 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்கீங்க, இதுவாக ஓப்பனாக, அப்போ நிச்சயமாக அதுலேருந்து ஒரு 10% கூட வச்சுக்கோங்க. 80 கோடி காமிச்சிருக்கீங்கன்னா வட்டி 90 கோடியே காமிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இயர் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய ஃபண்டு க்ரோத், ஃபினான்ஸ், அந்த கிரைசஸ், இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. பொருளாதார மாற்றம் நிச்சயம் உண்டு. குறிப்பாக வியாபாரிங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, துலாம் ராசி அன்பர்களே, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அமெரிக்கா போன்ற நாடுகள், யுஎஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அல்லது யுஏஇ போன்ற கண்ட்ரிகள், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ரஷ்யா, யூரோப் கண்ட்ரீஸு, கனடா,
அப்போ இது போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாபுக்கு போகக்கூடியவங்க, அது எஜுகேஷன் செக்டர்ஸ், அது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸுக்கு அது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, இந்த பிட்காயினு, கிரிப்டோ கரன்சி போன்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அல்லது ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறோம், நிறுவனங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறீங்க. துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7, 8, 9 இப்போ 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். போராத குறைக்கு சனியுடைய பார்வை வேற இந்த வருஷம் பூரா படப்போகுது. இந்த குரு வக்ரம் அடைகின்ற சமயத்தில் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும். எப்போ வரும்? ஒன்றும் இல்லைங்க, கார்த்திகை மாதம் வரும். கார்த்திகைனா எப்போ? நீங்கள் தமிழ் கண்டுபிடிங்க. சும்மா தமிழ்னு சொன்னால் போகாது. தமிழ் தானே சொல்கிறேன் நான். கார்த்திகை மாதம் வரும். அது இங்கிலீஷ் கேலண்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன் அதை. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துலேயும் தமிழ்ங்கிறீங்கள, தமிழ்லே பேசுகிறேன். அப்போ கார்த்திகை மாதம் குரு வக்ரம் வரும். கார்த்திகை ஒரு 15 தேதி கிட்ட வரும். அப்போ அந்த குரு வக்ரம் ஒரு 3 மாதம் இருக்கும். எப்போது? பங்குனி மாதம் முடிஞ்சிடும். கார்த்திகை ஆரம்பித்து பங்குனி மாதத்தில் அது முடிஞ்சிடும். மாசி 20 தேதிக்கிட்டேவே முடிஞ்சிடும். அப்போது துலாம் ராசி அன்பர்களே, குரு வக்ரம் பெறுகின்ற பிற்பகுதியில் இந்த இயர் 2026-27க்கான ஃபினான்ஷியல் இயர் துலாம் ராசிக்கு சிறப்பானதாக, சாதகமாக உள்ளது, சப்போர்ட்டாக இருக்குது. மெயினாக கமிட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, மாதம் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இல்லை ஒரு 40,000 ரூபா, 50,000 ரூபா, 80,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்க, அவங்களாம் எழுதி வச்சு பில் பணம் போட்டு நூல் போட்டு கட்டி வச்சு, ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சு, இது இஎம்ஐக்கு கட்டணும், இது வண்டிக்கு கட்டணும், இது ஹவுசிங் லோன் கட்டணும், அப்படியெல்லாம் கமிட்மெண்ட்டில் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. இது போக ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்டிங், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை தனிநபராக இருக்கலாம். தனிநபராக இருந்தால் என்ன பண்ணாங்க, ஒரு 2 கோடி 3 கோடி, இல்லை கம்பெனியாக இருந்தால் ஒரு 10 கோடி 20 கோடி. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கேயாவது லாக்காக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது. அப்போது இது தனிப்பட்ட முறையில், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சாமி, எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, என் கம்பெனி இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஆர்டர்ஸ் இப்படி இருக்குது, பையர்ஸ் இப்படி இருக்காங்க, ஸோ தனிப்பட்ட முறை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி இருக்குது, நான் இன்னும் இல்லை ட்ரேடிங்கில் போட்டேன், நான் ஷேரில் போட்டேன், நான் கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால், எனக்கு எப்படி இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கொஸ்டின் இருக்குமே ஆனால், அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே.